இந்த இயர் எண்டிங்கோட ஹெல்தியான லாஸ்ட் ரெசிபி கோவக்காய் சட்னி தான் இன்றைக்கி மார்னிங் தோசைக்கு ரெடி பண்ணேன். எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான 4-5 கோவக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 3 வரமிளகா, ஒரு சில் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போதும். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 வரமிளகாவை கிள்ளி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை, இது பெரிய சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயம்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயும் சேர்த்து இதில் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் தேங்காவையும் தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, சின்ன ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான கோவக்காய் சட்னி ரெடி ஆகிடும். ஸ்டார்டிங்லேயே கடுகு உளுந்து போட்டு தாளித்ததுனால தாளிக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம்.